ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோவில் மல்லிகை செடிக்கு எவ்வளோ இடைவெளி விட்டு நடவு செய்யணும், அண்ட் நம்ம வந்து நடவு செய்கிறத வந்து களைகளை வச்சு தீர்மானிக்கக்கூடாது. அது வந்து நம்ம எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை மல்லிகை செடியை கவாத்து செய்யணும், அண்ட் செடியை எவ்வளோ தூரம் விரித்து பெரிய செடியாக வளர்க்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இடைவெளியை வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எவ்வளோ இடைவெளியை பொறுத்து பூச்சி பூஞ்சான நோய் தாக்குதல், பேன் தாக்குதல் எல்லாமே நம்ம வந்து சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் பொதுவாக மல்லிகை செடியை பொறுத்தவரை நோயினாலும் சரி, இல்லைனா சாரஞ்சும் பூச்சி பேன்கள்னாலும் சரி, நம்ம ஒன்று சொல்லிடுறோம். அதாவது இடைவெளி அதிகமாக இருக்கும்போது தான் பொதுவாகவே செடிகளுக்கு காற்றோட்டம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு காற்றோட்டம் அதிகமாக கிடைக்க செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒளிச்சேர்க்கை, அதாவது செடியோட நார்மலாக வளரக்கூடிய வளர்ச்சி வந்து இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து இந்த சாரஞ்சும் பூச்சி பூஞ்சான நோய் தாக்குதல் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ட் ஏற்படுறது, அதாவது இந்த ஏர் சர்க்குலேஷன் மூலிமா ரெசிஸ்டன்ட் ஏற்படுறதை நம்ம முடிஞ்ச அளவு தவிர்க்க முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சாரஞ்சும் பூச்சிகளை வச்சு சொல்கிறோம். இப்போ சாரஞ்சும் பூச்சி தாக்கல்னு பார்க்கும்போது வெள்ளை ஈக்கள் தாக்கலாக இருக்கட்டும், இல்லைனா வால்பேன் தாக்கலாக இருக்கட்டும், இல்லைனா இலைத்தத்து பூச்சி தாக்கலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சாரஞ்சும் பூச்சி தாக்கல் வந்து பொதுவாக மல்லிகை செடியில் ஏற்படக்கூடியது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சுலபமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு காற்றோட்டம் பொதுவாக மல்லிகை செடிகளுக்கு போதுமான அளவு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நேற்று வீடியோவில் குறிப்பிட்டது போல் 4க்கு 4 அடி, 5க்கு 5 அடி, 6க்கு 6 அடி, 7க்கு 7 அடி அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது இடைவெளி வந்து ஒரு ஆவரேஜாக இந்த 5க்கு 5 அடி அப்படிங்கிற அளவில் இருந்து கூடுதலாக இருக்கும்போது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இன்னுமே சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நடவு செஞ்சுருக்கிறது எல்லாமே 5க்கு 5 அடி இடைவெளி தான். ஸோ இது வந்து நம்ம ஓரளவு செடியை பெரிதாக வளர்க்குறதுக்கும் அண்ட் செடிக்கு போதுமான காற்றோட்டத்தை நேச்சுரலாக கிடைக்க செய்கிறதுக்கும் போதுமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இடைவெளி வந்து குறுகலாக இருக்கும்போது இப்போ 4க்கு 4 அடி இல்லாமல் இன்னும் ஒரு சில விவசாயிகள் வந்து 3க்கு 3 அடி கூட நடவு செய்வாங்க. ஸோ அது வந்து 3க்கு 3 அடி அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் நடவு செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த 3க்கு 3 அடி நம்ம சார்ந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய கவரேஜ் வந்து என்னதான் எல்லா இடத்துலையும் கிடைச்ச மாதிரி இருந்துச்சாலும் சுலபமாக இந்த பூச்சிகள் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகும். அதாவது ஏன் அப்படின்னா இந்த காற்றோட்டம் குறுகலாக இருக்கும்போது மண்ணில் நிழல் அதிகமாகப்படும். அதாவது செடிக்கு செடி ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய அளவு வேறுபடும். அதிகமான அளவு காற்றோட்டம் கிடைக்காதனால செடிக்கு கீழ்ப்புறங்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே சூரிய ஒளி நேரடியாக படாது. ஸோ சூரிய ஒளி நேரடியாக படாதனால அந்த கொப்புகளில் ஒளிச்சேர்க்கை நடக்கிறது குறைவாக இருக்கும். அதை தாண்டி இந்த சாரஞ்சும் பூச்சிகள் எல்லாமே சுலபமாக இந்த பயிரை சேதப்படுத்தும். ஸோ அந்த நிழலில் இருக்கக்கூடிய கொப்புகளில் இருக்கக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ இதே தான் இலைத்தத்து பூச்சிகளாக இருக்கட்டும், இல்லைனா வால்பேன்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான சாரஞ்சும் பூச்சிகளாக இருந்துச்சுனாலுமே மல்லிகை செடியை பொறுத்தவரை ஓரளவு காற்றோட்டம் நேச்சுரலாக கிடைக்கிற மாதிரி நம்ம இடைவெளி விட்டு நடவு செஞ்சிருந்தோம்னா தான் நமக்கு வந்து சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா மருந்துகள் மாற்றி மாற்றி பயன்படுத்தினாலும் ஒன்ஸ் கண்ட்ரோல் ஆச்சுனாலும் கூட ரிப்பீட்டடாக குறுகிய நேரத்தில் ஏற்படுறதுக்கு உங்களோட ஃபீல்டு வந்து சாதகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இடைவெளி வந்து குறைஞ்சது 5க்கு 5 அடி அப்படிங்கிற அளவில் நம்ம நடவு செஞ்சுருக்க மாதிரி நீங்கள் நடவு செய்கிறது நல்லது. ஸோ இதுக்கு கூடுதலாக வச்சுக்கலாம். இல்லைனா 4க்கு 4 அடி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து நீங்கள் தெளிவாக கண்காணிக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த சாரஞ்சும் பூச்சாக்கில் வந்து பொதுவாகவே மல்லிகை செடியில் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத தாண்டி சம்டைம்ஸ் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னாலும் கூட ஒரு சில இயற்கை காரணிகளால் தன்னாலேயே போயிடும். அதாவது தீவிரமாகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகள் வந்து தன்னாலேயே போயிடும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த பூச்சிகள் வாழக்கூடிய போதிய சாதக சூழல் இல்லாததுனால தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வேனிஷ் ஆகிரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்னொரு உதாரணம் சொல்கிறோம். இப்போ நம்மளோட ஃபீல்டை பொறுத்தவரை நம்ம வந்து கவாத்து செஞ்சு விடும்போது வால்பேன் தாக்குதல் வந்து ஏற்படும். அதாவது நம்ம கவாத்து செஞ்சு விடுறதுக்கு முன்னாடி எங்கேயுமே ஃபீல்டில் வால்பேன் தாக்குதல் இல்லைனாலும் கூட கவாத்து செஞ்சு விட்டு அரும்புகள் எடுக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழலில் ஏற்படும். அண்ட் அந்த முதல் சுற்று தாவர வளர்ச்சி முடிவடைந்து முதல் சுற்று பூக்கள் ஒரு மிட் ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு வர அதாவது பூக்கள் ஆரம்பித்து பூக்கள் உச்சத்தை தொடுற வரையுமே வால்பேன் தாக்குதல் அங்கங்கே ஏற்படும். ஆனால் இது அந்த ஊர்ந்துற்று முடியக்கூடிய சமயத்திலேயே தன்னாலேயே காணாமல் போயிடும். அதாவது அங்கங்கே களைகளில் இந்த வால்பேன்கள் வந்து போயிடும். ஏன்னா நம்மளோட ஃபீல்டில் வந்து அப்போதைக்கு அந்த முதல் சுற்று பூக்கள் முடிவடையக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே ஓரளவு முதிர்ச்சி அடைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீல்டில் வந்து சுலபமாக இந்த வால்பேன்கள் தாக்குற அளவுக்கு இளங்கொப்புகள் இல்லாமல் தற்காலிகமாக ஒரு வாரம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செடி போகிறதுக்கு அரும்புகள் இல்லாமல் அதுக்கான ப்ராசஸில் இருக்கும். அந்த அரும்புகளை தோற்றுவிக்கிற ப்ராசஸில். ஸோ இந்த டைமில் கொப்புகள் எல்லாமே முதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இளம் கொப்புகள் இளம் மொட்டுகள் வந்து குறைவாக இருக்கிறதுனாலையும் இந்த வால்பேன்கள் வந்து நம்மளோட ஃபீல்டை விட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீல்டை பொறுத்தவரை இந்த வால்பேன்கள் வந்து செடி முதிர்ச்சி அடையும் போது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பூக்கும் நிலைக்கு வரும்போது நமக்கு ஏற்படுறது கிடையாது. ஸோ இது வந்து அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோ இல்லைனா
செடியை சுற்றிலும் அதிகமான களைகள் இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து ஏற்படும். ஆனால் நம்மளோட ஃபீல்டில் வந்து ஏற்படுறது கிடையாது. ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் களைகளை சரிவர கட்டுப்படுத்தி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிக அளவு பயன்படுத்தலை, நார்மலாக இல்லைனா அதுக்கும் குறைவாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சுலபமாக இந்த வால்பேன் தாக்குதல் வந்து ரிப்பீட்டடாக ஏற்படுறத வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு குறிப்பிட்றோம் அப்படின்னா, இந்த காற்றோட்டம் அதிகரிக்கிறது மூலயமா இந்த வால்பேன்கள் வந்து நம்ம ஒன்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு பிறகு திருப்பி அதிக அளவு ஏற்படுறதை காட்டிலும் இந்த காற்றோட்டம் வந்து இந்த வால்பேன் தாக்குதல் ஏற்படுறத தவிர்க்கிறதுக்கும் சுலபமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வழிவகுக்கும். அண்ட் இதே மாதிரி பேன் தாக்குதல்னு பார்க்கும்போது பொதுவாக மல்லிகை செடியில் வந்து செம்பேன் தாக்குதல் அதிக அளவு ஏற்படும். இந்த செம்பேன் தாக்குதலை பொறுத்தவரை நீங்கள் வந்து எந்த இடைவெளியில் நடவு செஞ்சிருந்தீங்கனாலுமே இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயில் காலத்தில் ரிப்பீட்டடாக ஒரு டைம் கணக்கு பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாட்களில் ரிப்பீட்டடாக பெண்குழிகள் பயன்படுத்திகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இது அதிகளவு ஏற்படுறத காட்டிலும் நீங்கள் ஒரு கண்ட்ரோல்லையே வச்சுருக்க முடியும். அண்ட் இன்னொன்று மழை காலத்துலையும் பனி காலத்துலையும் இதை வந்து நீங்கள் சுலபமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இருந்தாலும் கூட இது வந்து ரொம்ப குறுகிய இடைவெளியான 3க்கு 3 இடைவெளி இல்லைனா 4க்கு 4 இடைவெளி நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா இடமும் ரீச் பண்ணுற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட சஜஷன் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக குறிப்பிட்ட போல் 5க்கு 5 அடி அப்படிங்கிறது வந்து ஆவரேஜான இடைவெளியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான பூஞ்சா நோய் தாக்குதல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, போதிய இடைவெளி காற்றோட்டத்துக்கும் சரி, இதுக்கு வந்து சரியானதாக இருக்கும். அண்ட் பூஞ்சா நோய் தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய இலைப்புள்ளி பூஞ்சா நோயாக இருக்கட்டும், இல்லைனா துரு பூஞ்சா நோயாக இருக்கட்டும், இல்லைனா வேறு எந்த ஒரு பூஞ்சா நோயாக இருக்கட்டும், இந்த பூஞ்சா நோயை பொறுத்தவரை இடைவெளி வந்து எப்போதுமே நார்மலாக இந்த 5க்கு 5 அடி அப்படி இல்லைனா இதற்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது பரவக்கூடிய இந்த இலைப்புள்ளி பூஞ்சா நோயோ இல்லைனா துரு பூஞ்சா நோயோ இது எல்லாமே இடைவெளி குறுகலாக இருக்கும்போது சுற்றிலும் காற்றோட்டத்தை விட அந்த காற்றோட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மாய்ச்சர் வந்து அதிக அளவு இருக்கும். ஸோ இதன் மூலயமா சுலபமாக செடிக்கு செடி வேகமாக பரவும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ஃபீல்டு ஃபுல்லாக குறுகிய நாட்கள்லேயே அதிக அளவு பரவிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பூஞ்சானக்குள்ளி பயன்படுத்துகிற காட்டிலும் அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். அண்ட் இடைவெளி குறுகலாக இருக்கக்கூடிய ஃபீல்டில் நீங்கள் மாற்றி பூஞ்சானக்குள்ளிகள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அண்ட் அதே நேரத்தில் பூஞ்சான நோய்கள் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் போது நீங்கள் இந்த பூஞ்சானக்குள்ளியை வந்து ரிப்பீட்டடாக பயன்படுத்திகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதாவது பூஞ்சான நோய்கள் சரியாச்சுனாலும் கூட திருப்பி குறுகிய காலத்திலேயே அக்கறாகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபீல்டு வந்து போதிய காற்றோட்டம் இல்லாமலும் சுலபமாக ஒரு பூஞ்சானம் வந்து பரவுறதுக்கும் ஏற்றவாறு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து 5க்கு 5 அடியோ இல்லைனா அதற்கு மேற்கொண்டு இடைவெளி விட்டு பயிர் செய்கிறது நல்லது. ஸோ அப்படி நடவு செய்யும்போது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு பூஞ்சான நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் புழு தாக்குதல்னு பார்க்கும்போது பொதுவாக புழுக்கள் வந்து இந்த அந்துப்பூச்சிகள் தான் முட்டைகள் அதிக விடும். ஸோ இந்த அந்துப்பூச்சிகளை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ப்ரீவியஸாக பூஞ்சா நோய் குறிப்பிட்டது போல் இடைவெளி குறுக்கும் போது காற்றோட்டம் குறையும் போது இந்த அந்துப்பூச்சிகள் வந்து அதிக அளவு ஃபீல்டுக்குள்ளேயே ஸ்டே பண்ணும். அதாவது பொதுவாக இந்த அந்துப்பூச்சி பார்க்கும்போது இந்த அந்துப்பூச்சிகள் முட்டையிடக்கூடிய வந்து இரவு நேரத்துலையும் அதிகாலை நேரத்துலையும் முட்டையிடும். அண்ட் இது முட்டையிடுறதுக்கு நேரம் இல்லாமல் பகல் வேளையில் வந்து செடிக்குள்ளே, அதாவது இந்த செடி குருத்துக்குள்ளே இலைகளுக்கு அடிப்புறம் தங்கியோ அப்படி இல்லைனா சுற்றிலும் எங்கேயும் களைகளுக்குள்ளே வெயில் படாதவாறு தங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அந்துப்பூச்சிகள் வந்து குறுகிய இடைவெளி இருக்கக்கூடிய ஃபீல்டில் அதிக அளவு ஃபீல்டுக்குள்ளேயே தங்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம புழுக்கள் கட்டுப்படுத்துறதுக்குமே அதிகமான மருந்துகள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அண்ட் இந்த புழுக்கள் சுலபமாக ரெசிஸ்டண்ட் ஆகும். புழு தாக்குதல் ஏற்படக்கூடிய அளவு, விகிதம், பரவும் வேகம் இது எல்லாமே அதிகரிக்கும். இதுக்கு காரணம் குறுகிய இடைவெளியால் அதிகமான அந்துப்பூச்சிகள் ஃபீல்டுக்குள்ளே தங்கியிருந்து அதிகமான முட்டைகள் பயிரில் இடுறது தான். ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னாலும் நீங்கள் ரிப்பீட்டடாக மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். மாற்றி பயன்படுத்த வேண்டியிருக்கும். அண்ட் டோசேஜுமே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓரளவாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கைக்குள்ளேயே வச்சுருக்கணும் அப்படின்னா ஓரளவு அதிகமான இடைவெளி விட்டு நடவு செய்கிறது நல்லது. ஸோ நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது அதே மாதிரி 5க்கு 5 அடியிலேருந்து அதுக்கு மேற்கொண்டு நடவு செய்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக நம்ம நேற்று பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோலையும் சரி அண்ட் இந்த வீடியோலையும் சரி செடியை ஓரளவு பெரிதாகவும் அதிகமான மகசூல் கிடைக்கிற அளவுக்கு நம்ம பராமரிக்கிறதுக்கும் சுற்றிலும் போதிய காற்றோட்டம் கிடைக்கிறதுக்கும் அண்ட் சுலபமாக நம்ம எந்த ஒரு பேன் தாக்குதலோ புழு தாக்குதலோ பூஞ்சா நோய் தாக்குதலோ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி செடியை வந்து நம்ம பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இடைவெளின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது குறைஞ்சது 5க்கு 5 அடி இல்லைனா அதிகபட்சமாக நீங்கள் 7க்கு 7 அடி வரை கூட நடவு செய்யலாம். ஸோ 5க்கு 5, 6க்கு 6, 7க்கு 7 இதில் வந்து நீங்கள் நடவு செய்யும்போது எல்லாமே ஓரளவு செடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் செடியில் நம்ம குறிப்பிட்டது போல் மகசூல் அதிகம் இருக்கிறதுக்கும் போதுமானதாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.